அப்பாடா அப்படியே ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடு ரெடியா? ரெடி ரெடி, வா வா. நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கதா வரேன். ஓகே. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? எனக்கு சீக்கிரமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆச்சுமா. அதை ஒரு 10 நிமிஷம் டீ கொண்டு வந்துடுறேன். என்னடா லைஃப் இது. இந்தாடி சாப்பாடு சாப்பிட்டு வேகமாக ஆஃபீஸ் கிளம்புற வேலையை மட்டும் பாரு. ஓகே ஓகேம்மா. ஓகே சரி. என்ன சாப்பாடா அது? டெய்லி சாம்பார் சாம்பார் சாம்பார். இதை சாப்பிட்டு நாக்கெல்லாம் வலிக்குது. ஸ்டார்ட். ஆஃபீஸ் வேறு போகணும். இனி ஆஃபீஸ் போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து கையெல்லாம் வலி. என்னதான் பண்ணணும்? ஸ்டார்ட். என்னதான் சிஸ்டம் இதோ ஆவுனா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸ்டார்ட். இந்த வேலைக்கு வந்ததே ஃபஸ்ட் தப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு எடுத்ததுக்கு வேற யாருக்காச்சும் இந்த சீட்டு கொடுத்துருக்கலாம். கையெல்லாம் அடிச்சு வலிக்குது. இதில் வேற அவ்வளோ டிஎன்ஏ அதுக்கப்புறம் நிறையா ஒர்க் பண்ணுறது எல்லாமே நிறைய தராங்க. கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? இதில் எங்கள் அம்மா வேறு வீட்டில் உட்காந்து அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும். நான் தான் என்ன பண்ணுறது? இங்கே உட்காந்து சிஸ்டம்லேயும் பண்ணணும், வீட்லேயும் பண்ணணும், அப்புறம் வீட்லேயும் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்க்கணும். என்னதான் பண்ணுறது? மேனேஜர் ஸ்டார்ட். வாட் சவுண்ட் திஸ் ஏரியா? என்னாச்சு? வை லக்ஷா, என்ன ப்ராப்ளம்? உங்கள் ஆஃபீஸில் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க? ஒரு பின்ஸும் ஒர்க் ஆகிறது இல்லை. இதில் எப்படி எல்லா ஃபைல்ஸும் எனக்கே கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க? என்னென்னு ஈக்கு பார்க்குறீங்களா? நான் என்னம்மா பண்ணுறது? ஓனர் தான் இந்த மாதிரியெல்லாம் ஆஃபீஸ் செட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய லேப்டாப் செட் பண்ணி எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. நான் இதில் வந்து என்ன பண்ணுறது? நீயே சொல்ல. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்து வேலை பார்த்துருந்தேன். நீங்கள் நல்ல சிஸ்டமும் கொடுக்க மாட்டீங்க. நான் தான் இனி போய் சிஸ்டம் வாங்கணும் போல். உங்கள் மேனேஜர்கிட்ட உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக எனக்கு இந்த சிஸ்டம் மாட்டி தரீங்க. சரி ஓகேம்மா சாமி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்கே நின்று என்ன வேணாலும் பண்ணுறதா இருந்தால் பண்ணு. இல்லை உங்கள் வீட்டில் போய் புது சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்யறதா உட்காரு. நீ வரக்குள்ளே ஒரு 2 மந்த் நீ உங்கள் வீட்டில் இருந்து பண்ண. நீ வரக்குள்ளே உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக ஒரு புது சிஸ்டம் வாங்கி வச்சேன். போதுமா சாமி? போ இப்போ வீட்டுக்கு. ஷோ கடவுளே, எப்படியோடா இனி புது சிஸ்டம் நம்ம வீட்டிலேருந்து பார்க்க முடியாது. 2 மந்த்ஸ் போட்டுருக்காண்டா. நீ வீட்டுக்கு போகணும். என்ன வீடு போட்டிருக்கு? ஷோ இந்த மம்மி வேற இல்லை. எங்கேயாச்சும் மார்க்கெட்டுக்கோ எங்கேயாச்சும் போயிருக்கோம். சரி ஒரு கால் பண்ணலாம். ஹலோ. இரு சொல்லுடி, என்னாச்சு? ஹலோ, எங்கம்மா போயிருக்கீங்க? வீடெல்லாம் பூட்டிருக்கு. ஐயோ, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நான் சொந்தக்காரங்களில் அன்னைக்கு சொன்னேன்ல ஒரு கல்யாணம் இருக்குன்னு, அந்த கல்யாணத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன். அதனால நான் இன்னைக்கு சொல்கிறேன் எப்போ வருவேன்னு. ஏன்னா மெயின் சொந்தக்காரங்க அவங்க நம்மளுக்கு. நீ என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு மேலே சாவி இருக்குது, அதாவது மாடிக்கு மேலே அந்த ஷூக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். நீ போய் அது சாவி எடுத்துகிட்டு வீட்டில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு உட்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், ஓகேவா? ஐயோ சரிம்மா, இந்த வெயில்ல நான் எப்படி இப்போதான் ஆஃபீஸ் சண்டை போட்டு வந்திருக்கேன் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுறது இல்லைன்ட்டு. இங்கே பார்த்தா நீங்கள் சொல்லிட்டாச்சும் போயிருக்க வேண்டியதான். நான் இங்கே வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன். சரி மம்மி, ஷூக்குள்ளே தானே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ இதுக்குள்ளே இந்த சாவி இருக்கு. கிடைச்சு. கிடைச்சிருச்சு சாவி. வா அப்பாடா, எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம பெட்டு வந்து நான் இருந்து ஷப்பா அந்த வேலைய. சரி இதை போய் மாற்றிடலாம். வேறு எங்களுக்கு அம்மா வேறு ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு வேறு ரொம்ப நாள் எனக்கு வேறு பசிக்குது. கிச்சனில் போய் எதாவது சாப்பிடணுமே. அப்பா ஃபேன் இருக்கும்ல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெடிக்கலாம்ப்பா.
ஐயோ அம்மா எனக்கு சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நைட் டியூட்டிக்கு வேறு ஆஃபீஸ் தொடங்க போகிறாங்க. அம்மா சீக்கிரம் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க. இங்கே இப்போ லேப்டாப்பில் ஆன்லைன் இது வந்துடும், நாங்கள் பண்ணணும்மா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, டைம் ஆச்சு. ஷோ அம்மா வேற வீட்டிலேயே எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. என் கையில் ஹலோ அம்மா, எனக்கு பசிக்குதுமா. என்ன மேகி இருக்கா உள்ள இருக்கா? ஓகே ஓகே சரிம்மா, ஓகே பாய். அம்மா 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 கொஞ்சம் எப்போ இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவீங்களா? ஓகே. அப்பாடா எப்படியோ மேகி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து ஏதாச்சும் ஸ்பிட் கேம் வந்து வெனஸ்டே வந்து பார்க்க வேண்டியது. பாப்பா கூப்பிட்டு சொல்லணும், ஏன்னா அவள் அப்படியே சொன்னான், கூப்பிடலாம். இல்லை சாப்பிட்ற நேரத்தில் அம்மா கூப்பிட்றாங்க. ஹலோ பாப்பா, நான் இன்னைக்கு வர முடியாது, இனி 2 நாள் ஆகுமாம்மா. இங்கே சூழ்நிலை ஹல்தி அது இது நல்லா வைக்கிறாங்களாம்மா. என்ன வந்தாலும் 4 நாள் கழிஞ்சு தான் போவாங்கிறாங்க. என்ன உனக்கு ஒரு பயம் இல்லை? பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நீ அதை பாட்டுக்கு நினைக்காம கெயிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ரூமு கதவை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணமான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிடும். ஓகேவா? சேஃபாக இரு. ரூம் டோரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோ, ரூமுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோ. அக்கா கொஞ்சம் வாங்கக்கா, என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அதோ வந்துட்டு சாந்தி, ஒரு நிமிஷம். அப்படியாமா? சரி ஓகே. ஆனால் நான் எப்படி, எனக்கு சமைக்கலாம் தெரியாது, என்ன பண்ணுறது? அதான் உனக்கு தெரிஞ்ச ஜொமாட்டோ கிமாட்டோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிடு. ஒரு 4 நாள் தான் நான் அம்மா வந்துடுவேன், அப்புறம் ஏதோ சாம்பார் கீம்பார் வச்சு தரேன். ஜொமாட்டோவா? கையில் காசே இல்லாமல் இருக்க, இது நீங்கள் ஜொமாட்டோ? சரி நான் ஒரு 6000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, 10,000 தான் இருக்குது. மீதி பைசா நான் வச்சுக்கிறேன், 6000 உனக்கு அமுச்சு விட்றேன், நீ அதில் ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்க. அப்புறம் என்னமோ வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்யல, வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோ சாமி, உங்கள்கிட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஐயோ சாம்பார் சாரமா வேண்டவே வேண்டாமா, நான் ஜொமாட்டோலே அனுப்பிடுறேன். அம்மா கொஞ்சம் 5000 அனுப்பி விடுங்களேன் ப்ளீஸ். அதான் சொன்னல 6000 அனுப்பிச்சி விட்றேன், சந்தோஷமாக உட்காரு. நான் இல்லை ஜாலியாக சந்தோஷமாக உட்காரு. சரி சரிம்மா, நான் வைக்கிறேன், பார்த்து பத்திரமா இரு. வச்சுட்டாங்களா? இனி நமக்கு வம்பளுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லையே. பாப்பா வேகமாக தூங்குமா. பாப்பா சாப்பிட்டியா? பாப்பா நாளைக்குள்ள எல்லா சாந்தத்தையும் எடுத்து வச்சியா? பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சியாம்மா? பாப்பா என்ன பண்ணுற? சாப்பிட்டியாம்மா? சரி தூங்கு. அம்மா என்ன அம்மாவே இருக்கு. சரி நம்ம போய் பாட்டு கேட்கலாம். சார் பாட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ அம்மா சொல்லிட்டு நீ அம்மா இல்லாத காரணம் நீ ரொம்ப போல்டாக இருக்கும். சரி படிச்சு தோணும். அம்மா ஒரு காஃபி, அப்படியே கையில் சாப்பாடு, அப்படியே ஒரு ப்ரஷ். அம்மா வேற நம்மளாம் எல்லாமே வச்சுக்கோங்க. எனக்கு காஃபி வைக்கிறது கூட எப்படின்னு தெரியாது. சரி நான் அப்பாடா ஒரு வழி அப்படியே யூடியூப் பார்த்தாச்சு, சாய வச்சுக்கோங்க. படத்துல நிம்மதியாக இருக்கு. சரி எங்க சாக்லேட் இருக்கு? வரேன். அவரோட பேச்சு அவரோட எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைத்தியம், அந்த காஃபி போட்டு குடிச்சிருக்குமான்னு தெரில, என்ன பண்ணியிருக்குன்னு தெரில, பாவம். இந்த மாதிரி தாங்க நானும் எங்கள் அம்மா டாம் அண்ட் ஜெர்ரி விட ரொம்ப சண்டை போட்டுப்போம். இப்போது அம்மா இல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாயை வைக்கிறது, டீ வைக்கணும், காஃபி குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும். இப்போது அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா இருக்கும்போது அது ஒன்றுமே இல்லாத மாதிரி நல்லா சண்டை போட்டுப்போம். நீங்களும் இதே மாதிரி அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க.
நீங்கள் நல்லா இருக்கும். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு, கண்டிப்பாக உங்களோட மதர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்ப்பாங்க. தேங்க்யூ. பாய்.